delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்குது? அதிமுக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான கட்சியாக பார்க்குறீங்க? ஜெயலலிதா ஒரு கிளியர் மூவ் எடுத்தாங்க. கட்சி எனக்கு சொத்து உனக்குன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு ஜே விசஸ் ஜே அப்படின்னு பிரித்து கட்சியை கைப்பற்றி எம்ஜிஆர் விசுவாசிகள் எல்லாரையும் அடித்து வெளியில் விரட்டி தன்னுடைய விசுவாசிகளை மட்டுமே உள்ளே உட்கார வச்சு தனி ராஜ்யத்தை படைச்சாங்க. அவங்க அடுத்த கட்ட ஆளுமையை ரெடி பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு 2016 நம்ம பண்ண கூத்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். எடப்பாடி பழனிசாமியை தாண்டி அதிமுகவில் ஒரு ஆளுமை யாரு? ஏன்னா பாஜகவோட மிகப்பெரிய அபிமானியா வேலுமணி சிவி சண்முகத்து கூட இருக்காரு. மிகப்பெரிய அபிமானி, சங்கி புத்தி அப்படியே இருக்கும் எஸ்பி வேலுமணிட்ட. அதனால சொன்னா நீங்க 27 பேர் ராஜினாமா பண்ணுங்கன்னு மறுபடியும் இந்தியா கூட்டணி அங்க போய் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணின்னா காங்கிரஸ் சொல்றீங்க? ஏன்னா இங்க இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இனி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாடாளுமன்றத்துல பேசிட்டாங்க, எங்களுக்கு காங்கிரஸ் பக்கத்துல தரத்துல பிடிச்சிருங்க, பக்கத்துல உட்கார விடாதீங்க, எங்களுக்கு தனி இருக்கை கொடுக்குன்னு பேசிட்டாங்க. ஷார்ட்டா கேட்கணும், அதிமுக உடையுதா அப்போ உங்க பார்வையில? உடஞ்சிருச்சு, நோ யூஸ், உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகன்ற ஒரு வலிமையான கட்சியை எதிர்த்து அதிமுக எப்படி ஜெயிச்சாங்க, இல்லை அங்கே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேக்டர் என்ன, ஜெயலலிதா அவர்களுடைய ஃபேக்டர் என்ன, இப்பெல்லாம் பல டிஸ்கஷன்ஸ் இருக்கும். பட் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகாகவே அந்த கட்சி வந்து ஒரு பின்னடைவை சந்திக்க ஆரம்பிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு இருக்கிற அந்த பார்க்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கட்சி இன்னும் கொஞ்சம் உடஞ்சிருச்சோ, இன்னும் சுருங்கிருச்சோ அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வழக்கமாக நம்ம யூடியூப்ல பேசுவோம். ஆனால் இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல பேசுறாங்க, அதை தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. இந்த டீம் போய் அங்கே ஜாயின் பண்றாங்க, அங்கே போய் இவங்க போறாங்க அப்படின்லாம் இருக்கு. அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்குது? அதிமுக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமான கட்சியாக பார்க்குறீங்க? அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா தான் அதிமுகவுடைய கண்டகாலம்லாம் நிறைய ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஜெயலலிதா ஒரு கிளியர் மூவ் எடுத்தாங்க. கட்சி எனக்கு சொத்து உனக்குன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு ஜே விசஸ் ஜே அப்படின்னு பிரித்து கட்சியை கைப்பற்றி எம்ஜிஆர் விசுவாசிகள் எல்லாரையும் அடித்து வெளியில் விரட்டி தன்னுடைய விசுவாசிகளை மட்டுமே உள்ளே உட்கார வச்சு தனி ராஜ்யத்தை படைச்சாங்க. அவங்க அடுத்த கட்ட ஆளுமையை ரெடி பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு 2016 நம்ம பண்ண கூத்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவே பார்த்துச்சு. ஆமாம், எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ மறுபடியும் அந்த கூத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு அவர் பிடிக்காது. அவர் பண்ண அந்த அருவருப்பான பிரச்சாரங்கள்லாம் கூட எனக்கு பிடிக்காது. அவர் முதலமைச்சர் சாகணும், பால்டாயில் அது இதெல்லாம் பேசினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி அதிமுகவில் ஒரு ஆளுமை யாரு? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இல்ல சிவி சண்முகம் அவர்களோ இல்ல எஸ்பி வேலுமணி அவர்களோ அவங்களாம் அவங்க தொகுதிக்குள்ள மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சண்முகம் தென் மாவட்டத்துக்கு போனா என்ன மரியாதை கிடைக்கும்? சிவி சண்முகம் கன்னியாகுமரி போனா என்ன மரியாதை கிடைக்கும்? எஸ்பி வேலுமணி மதுரைக்கு போனா என்ன மரியாதை கிடைக்கும்? ஆனா 2021, 2024, 2026ன்னு 3 தேர்தலையுமே பம்பரமா சுத்தி கட்சியை காப்பாத்தி கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி உடல் உழைப்பு போட்டது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தோல்வி. இந்த நேரம் அந்த கட்சி எப்படி யோசிக்கணும்னா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஆனால் இங்கே விளையாடுறது யாருன்னா பாஜக தான். எப்படி விளையாடுது அப்படின்னா, என்டிஏ கூட்டணி தாவேகாட்டா வச்ச டிமாண்ட் என்னன்னா, இந்தியா கூட்டணி தாவேகாட்டா வச்ச டிமாண்ட் என்னன்னா, என்டிஏ கூட்டணியிலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கூடாது. எப்போ இந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற டைம். ஆமாம், என்டிஏ கூட்டணிலேருந்து நீங்கள் ஏதாவது அவங்களுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு விஜயம். காலையில் எஸ்பி சிவி சண்முகம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை, இனிமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சாயங்காலம் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்கிறாரு. இப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவெடுப்பாங்க, விசிகா என்ன முடிவெடுப்பாங்க, அதான் அவர் சொல்லிட்டார்ல அப்படின்னு விஜய் சமாளிக்கலாம். சிவி சண்முகத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒரு மூத்த உறுப்பினர், அதே பொறுப்பாளர், பொதுச் செயலாளர் சொல்லாம செய்தி தொடர்பாளர்களை முடிவு பண்ணி கூட்டம் போட்டு முடிவு பண்ணாம தனிப்பட்ட ஒரு நபராக பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ அதிமுக காலையில் அதிமுகவில் தான் நாங்கள் தொடர்கிறோம்னு எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு. நேற்று நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பாஜக செய்யும் சூழ்ச்சி தான் இது எல்லாமே. இப்போ நீ போய் இதிலேருந்து கிளம்பிடு, நீ எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு நீ போய் தாவேகாவில் போய் ஆதரவு கொடு. யாருக்கு? தாவேகாவுக்கு. பாஜக சொல்கிற அசைன்மெண்ட்டு நீங்க வந்து எடப்பாடியை கழட்டி விட்டுரு, அவர் ஒரு 17ஓட இங்க இருக்கு. அதிமுக காரங்களே சொல்றீங்க? ஆமா, அதிமுக காரங்க எஸ்பி இவரு சிவி சண்முகத்திட்ட பாஜக சொன்ன அசைன்மெண்ட், நீங்க என்ன பண்ணு, எடப்பாடியை கழட்டி விட்டு உன் கூட இருக்க 27 எம்எல்ஏ கொண்டு போய் தாவேகாவில் அடமானம் வச்சிரு, ஆதரவுன்னு சொல்லிடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சிவி சண்முகத்துக்கு அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் எந்த பொறுப்புலையும் இல்லை, கொறடாவோ இல்லை,
அவைத்தலைவரும் இல்லை, துணைத் தலைவரும் இல்லை, உறுப்பினரா இருக்காருல, வெறும் உறுப்பினர், அவ்வளவுதான். எந்த பொறுப்பும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லாம வெறும் உறுப்பினரா இருந்துகிட்டு எம்பி பதவியை போய் ராஜினாமா பண்ணிட்டு வராரு. ஒரு பெரிய பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு வராரு. அப்பனா இங்க அவருக்கு வேற ஏதோ பெருசா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இல்ல அப்படி இல்ல, இங்க பலரும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்குள்ள பாருங்க, அமைச்சரவையில இடம் பெறும், அமைச்சரவையில அவருக்கு சீட்டு கிடைக்குது. இது ஒரு லாஜிக். இதனாலதான் அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஒண்ணு. இப்ப கம் டு 3 பாயிண்ட் வருவோம். பாஜக சொன்னா சிவி சண்முகம் கேட்பாரா மாட்டாரானா கேட்பாரு. ஏன்னா பாஜகவோட மிகப்பெரிய அபிமானியா எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்து கூட இருக்காரு. மிகப்பெரிய அபிமானி, சங்கி புத்தி அப்படியே இருக்கும் எஸ்பி வேலுமணிகிட்ட. அதனால சொன்னா நீங்க 27 பேர் ராஜினாமா பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ இவங்க போய் சேர்ந்துட்டாங்களா, இந்தியா கூட்டணி வெளியில வந்துருச்சா, 27 பேர் ராஜினாமா பண்ணுங்கன்னுவாங்க. பண்ணிட்டா இப்போ விஜய் யாருக்கிட்ட போய் ஆதரவு கேட்பாரு? மறுபடியும் தொங்கு சபை ஆகுதா? ஒன்று. சிவி சண்முகத்தை இப்படி கிளாஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அவர் ராஜினாமா பண்ண மாட்டாரு அப்படின்னா இபிஎஸை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த எம்எல்ஏக்கள்லாம் செல்லாதுன்னு சொல்ல வைக்கலாம். இல்லைனா சபாநாயகரே இந்த முடிவு எடுக்கலாம். எப்படி 18 எம்எல்ஏக்கள் செல்லாதுன்னு அறிவிச்சாங்களோ அது மாதிரி சபாநாயகரே முடிவெடுத்து செல்லாதுன்னு ஆக்கலாம். அப்போ கம் டு அடுத்த பாயிண்ட் என்ன வரும்? தொங்கு சபை. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்ன, நம்ம பேசிட்டு இருக்க இதே நாள் தான் அங்க ஃப்ளோர் டெஸ்ட் போய் நடக்குது. அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி 117 இப்ப கிடைச்சிரும். இன்னைக்கு ஆட்சி அமைப்பாரு. நான் சொல்றது ஃபியூச்சர்ல இந்த தாவேகாவுடைய நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சு மெஜாரிட்டி ப்ரூவ் ஆகி இன்னொரு கூட்டணி சேர்ந்து இன்னொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு பெரிய ப்ராசஸால சொல்றீங்க. இப்ப கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. இந்தியா கூட்டணி தாவேகாவோட ஆதரவா இருக்கு. நாளைக்கு ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகுது. அதுக்கு விஜய் ஆதரவுன்னு சொல்லுவாரு. அப்ப இந்தியா கூட்டணி ஆதரவுன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் ஓகே தானே சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்லுவார், கவலைப்படாதீங்க. அவர் எல்லா தரப்பு எல்லா லெவல்லையும் இல்லைங்க எதிர்க்கிறாரு. அவர் சொல்ல வைப்பாருங்க. அடுத்து இன்னும் 3 நாள்ல இந்த மந்த் எண்டில் அவர் வந்து மோடிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, போய் பார்க்க போறாரு விஜய். அதெல்லாம் சொல்லுவார். சரிங்களா? எந்த எம்எல்ஏவும் இடது சிந்தனையில இருக்கிற எந்த எம்எல்ஏ முதலமைச்சரும் இங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோடிட்ட போய்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இவர் போறாரு, மரியாதை நிமித்தமா சந்திக்கிறது. ட்விட்டர்ல வாழ்த்து போட்டா போதும், நன்றி சொன்னா போதும். சிவி சண்முகத்துக்கும் வரேன். எம்பி பதவி ராஜினாமா பண்றதுக்கு இவர் அங்கேருந்து டெல்லி போய் அங்க போய் ராஜினாமா கடிதம் அனுப்பணும் அவசியமே இல்லை. இங்க மெயில் அனுப்பிச்சா போதும். எம்பி பதவி ராஜினாமா பண்ண பண்ணிட்டு வந்தார் அவரு. நேர்ல போய் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு. எதுக்கு போகணும்? அப்ப அங்க ஏதோ நடந்திருக்கு, வேற ஏதோ ஒரு தேவைக்கு அங்க இருந்திருக்கு. இப்ப ஒரு சட்டமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப இது கூட புது சட்டம் கூட பண்றதுக்கு ஏதோ அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், புதிய சட்டங்கள் ஏதோ. அப்போ இதையே கூட வச்சுப்போம். இப்போ விஜய் வந்து இதுக்கு ஆதரவோ இல்லை மௌனம் சாதிக்கிறாரு அப்படின்னா இந்தியா கூட்டணி நிச்சயமாக 1 இல்லை 2 வருஷத்துல இந்த கூட்டணிலேருந்து வெளியில் வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தில் வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்துருச்சுன்னா அதிமுக அங்கே இருக்கும். இப்போ தான் பாஜகவோட சித்து விளையாட்டு என்ன ஆகும்னா இவங்களுடைய பெரும்பான்மையை சரிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடும். சிவி சண்முகத்தை காலி பண்ணணும், அந்த அணியை காலி பண்ணணும். அப்போ நான் சொன்ன 3 ட்ரிக்கை யூஸ் பண்ணும். ஒன்று, அவரை வச்சே ராஜினாமா பண்ண வைக்கும். அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ரோலை கொடுத்து அவர்கிட்ட சின்ன வர மாதிரி செட் பண்ணி அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லைன்னா சபாநாயகரை வச்சே முடிவெடுக்க வைக்கும். இந்த 3த்துல ஏதாவது நடக்கும். அப்போ மறுபடியும் தாவேகாவுக்கு மெஜாரிட்டி குறையும். குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? தொங்கு சபை. மறுபடியும் இந்தியா கூட்டணி அங்கே போய் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணின்னா காங்கிரஸ் சொல்றீங்க. ஏன்னா இங்க இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இனி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ரொம்ப தெளிவாயிருச்சு. இனிமே இல்லைன்ட்டாங்க. நான் கனிமொழி வந்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டாங்க, எங்களுக்கு காங்கிரஸ் பக்கத்தில் தரித்திர பிடிச்சிங்க பக்கத்தில் உட்கார விடாதீங்க, எங்களுக்கு தனி இருக்கை கொடுக்குன்னு பேசிட்டாங்க. அதனால அது இருக்காதுன்னு உறுதியாயிருச்சு. அது போனால் போகுது, பிரச்சனை இல்லை, நல்லது தான். அப்போ அது இல்லாமல் ஒரு கூட்டணி தான் வரும். பரவாயில்லையா உங்களுக்கு? அது தேவையே இல்லை. காங்கிரஸ் வேணான்னு நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஐயோ வருத்தப்படுறதுக்கு? இந்தியா கூட்டணின்ற பாயிண்ட்ல நிக்கிறாளா? இந்தியா கூட்டணியில அது ஒரு சின்ன புள்ளிங்க, அவ்வளவுதாங்க. இந்தியா கூட்டணியில ஒரு புள்ளி, அவ்வளவுதான். அது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? பேரியக்கம்ங்க. எது? காங்கிரஸ் பேரியக்கம் அழிஞ்சுக்கிட்டே வருது, எல்லா இடங்களையும் அழியுது, சூப்பரா அழியுது. தமிழ்நாட்டில் எத்தனை பேரியக்கமா அது இருக்குன்னு தான் தெரியல. செல்வ பெருந்தகிட்ட ஒரு பேரியக்கம் இருக்கு, கரூர்ல அந்த அக்கா கிட்ட ஒரு பேரியக்கம் இருக்கு, அப்புறம் மாணிக் தாக்கூர்கிட்ட ஒரு பேரியக்கம் இருக்கு, அப்புறம் டிபேட்லலாம் பேசுவாப்புல அவர்கிட்ட கொஞ்சம் இருக்கு, எல்லார்ட்டையும் பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட கொஞ்சம் இருக்கு, எல்லார்ட்டையும் கொஞ்சம் 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 பிச்சு பிச்சு இருக்கு. அதுதான் பேரியக்கமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க கட்சிக்காக கூட போராடலை, விசிலுக்காக போராடுறாங்க. அப்படி ஒரு பேரியக்கத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா மறுபடியும் தொங்கு சபையை குறைந்தபட்சம் 1 இல்லை 2 வருஷத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் பண்ணும். இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி வச்சு மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க. அவங்க எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டு, 2.5 வருஷம் நான் அப்புறம் நீனு. பாஜக ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம்,
2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவசேனா போய் கேட்குது, 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எந்திரிங்க, நாங்கள் சிஎம்ல உட்காடுறோம், இந்த சீட்டு நல்லா இருக்குது, சுகமா இருக்குது, வெல்வெட்டு போட்டிருக்காங்க, நானே உட்காந்துக்கிறேன்னு பாஜக சொல்லிருச்சு. என்ன நீங்களே உட்காந்துக்கப்ப நான் அப்படின்னே, இல்லை நாங்களே உட்காந்துக்கிறோம் அப்படின்ன உடனே சிவசேனாவும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்குது, பாஜக அதை வீழ்த்துது. அப்புறம் மறுபடியும் சிவசேனாவை 2ஆ உடைச்சிடுறாங்க. இப்படிதான் இப்ப இன்னைக்கு மகாராஷ்டிரா இந்த அரசியல் வந்து இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு அரசியல். ஆமா, அப்ப இந்த வேலையை தான், முக்கோண அரசியல் வேலையை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக செய்ய விரும்புது. அதுக்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாருமே ஒத்துவதற்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ரொம்ப தென்னந்தெளிவாக தெரியுது. இதுக்கு நடுவில் தாவேகா உள்ள இன்டர்லிங்க் பண்ணது யார் அப்படின்னா லீமா ரோஸ். முதல் நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, மகாபலிபுரம் கூட்டத்தில் எஸ்பி ஒரு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் திமுகவோட, நான் வந்து நாமளும் திமுகவும் கூட்டணியில் பேசிடுவோம் அப்படின்னா, நான் 2.5 வருஷம் சிஎம், அந்த பக்கம் அவங்க 2.5 வருஷம் சிஎம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. 2வது ஆப்ஷன் வந்து பொதுவாக திருமாவளவன் வந்து சிஎம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முன்மொழிகிறாரு மகாபலிபுரம் நடந்த கூட்டத்தில். அதுக்கு சிவி சண்முகம் உட்கார்ந்துருந்தவர் சேர் எந்திரிச்சு எடுத்து தூக்கி எறிஞ்சிருக்காரு. அதில் சில பேர் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய சமூகத்தை சொல்லி நான் வரணுமா, அவங்களுக்கு கீழெல்லாம் நான் இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கு. ஓப்பனாக சொல்லுவேன், இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் கமாண்டே சொல்லுவேன். அந்த கட்சியில இருக்காங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க, என்ன பொறுப்புல கொடுத்துருக்காங்க. தனபாலுக்கு நீங்க என்ன நிலைமை, தனபாலுக்கு என்ன நிலைமை? தனபால் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் எங்க இருந்தார், இப்ப எங்க இருக்கார்? ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே, அவ்வளவுதான். அதிமுக வந்து தான் திருமாவளவன், அதையும் உனக்கு மறக்க வேணாம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கேஷ் டாமினேட்டில் முடியாதுன்றதில் போகிறாங்க. இந்த பேச்சு வரும்போது தான் கிளம்பி வாங்கன்னு சொல்லி 2ஆ பிரியுது. அதெல்லாம் முடியாது, அவங்க அதிமுக கூட ஏற்றுக்கிறாங்க. இந்த பேச்சு வரும்போது ஏற்றுக்கலை, 2ஆ பிரிஞ்சு அங்கே தான் உடையுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ இந்த தகவல் லீமா ரோஸ் போனோடனே அவங்க சொல்லிடுறாங்க, எடப்பாடி தான் சிஎம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஆச்சரியமான, என்ன நம்பிக்கையோட அந்த அம்மா சொல்லுது, 48 எம்எல்ஏவான்னு எல்லாம் சொல்லுது. ஆனால் கணக்கு இப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் அது செல்லாதுன்னு உடனே மெஜாரிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்து டக்குன்னு யார் முன்னாடி கட்சியில் சேர்ந்தாங்களோ லீமா ரோஸு, அவரையே கலட்டி விட்டுட்டு இன்னைக்கு சிவி சண்முகம் முன்னாடி வந்து கூட வந்து நிற்கிறாங்க. விஜய் பதவியேற்பு விழாவில் அதிமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் அவங்களா கலந்துருப்பாங்க. இப்போ இந்த இன்டர்லிங்க் தூணா மாமியார் தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இவங்க தான் வேலைலாம் பார்த்தது. இப்போ இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய பெரும் சுமை, பெரும் கடமை விஜய்கிட்ட தான் இருக்குது. எனக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, என்ன நடக்கும், இவர் வேற இது மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ இவர் இந்த ஆட்சியை பாஜக எதிர்ப்பு ஆட்சியாக, வலுவான ஆட்சியாக கொண்டு போனால் பாஜகவோட பிடியிலிருந்து சிக்காமல் ஈஸியாக நடத்த முடியும். துணைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் எந்த நேரமும் சரி, எவ்வளோ பெரிய அடக்குமுறைகள் இருந்தாலும் சரி, இன்னொரு எமர்ஜென்சியாக போட்டாலும் சரி, சிபிஐ, சிபிஎம், விசிகா உறுதுணையாக நின்று போராடும். விசிகா இவங்களை கலட்டி விட்டுட்டு இந்தியா கூட்டணியை விட்டுட்டு என்டிஏ கூட்டணியில் சிவி சண்முகத்தோட போய் அணியில் சேர்ந்தா என்னைக்கு வேணாலும் உங்கள் ஆட்சி கவிழும். அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அந்த கூட்டம் எல்லாமே அடிமை கூட்டம். லைட்டாக ஒரு ஃபைலை தட்டுனா போதும், இந்த வந்துட்டேன்னு மொத்தமாக டெல்லிக்கு போயிடுவாங்க. அதனால தயவு செய்து அந்த வாசமே வேணாம், சங்கி வாடையே வேணாம். இந்த பக்கமே நின்று தமிழ்நாடு உரிமைக்காக, தமிழ்நாடுனுடைய பெருமைக்காக போராடுங்க. அதுக்கு இந்த கூட்டணி தான் சிறந்த கூட்டணி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதிமுக பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த கேள்வியும் சேர்த்து கேட்டுடுறேன். பலரும் வந்து பாஜகவால் களமிறக்கப்பட்டது தான் தாவேகா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஆதரவு வேணும் அப்படின்றப்போ தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக போய் லெஃப்ட் பார்ட்டிஸ்ட்டை தான் அவர் கேட்குறாரு, காங்கிரஸை கேட்குறாரு, ஐயுஎம்எல்ஏ கேட்குறாரு, இந்த பார்ட்டிஸ் தான் கேட்குறாரு. அவர் அதிமுக பாஜக ப்ரிஃபர் பண்ணவே இல்லையே. அதான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்படுது. சரிங்களா? இல்லை, இது எப்படி முகம் எடுத்துக்க முடியும்? அதனாலதான் ஜோசியக்காரர் உள்ள போடுறோம். யாரும் கேள்வி கேட்க கூடாது இல்லைங்க. நாங்கள் போய் அதிமுகவில் சப்போர்ட் பண்ணிட்டு ஜோசியக்காரர் உள்ள போட்டால் என்ன பண்ணுவோம்? ஏறி குத்துன்னு குத்தி விட்டுருவாங்கல்ல. என்ன சங்கி வாடை அடிக்குதுன்னு அடிச்சிருவோம்ல, மொதல் கூட்டத்திலே அடிச்சிருவோம்ல. அதனால தான் இந்த பக்கம் முற்போக்கு வேஷத்தில் இருக்காரு. நீங்கள் நல்லா கவனிங்க. 2வது இந்த கேமில் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக மாட்ட ஆரம்பிக்கிறாரு. சிவி சண்முகத்தை போய் பார்க்க தெரிஞ்சவருக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ஏன் போய் பார்க்கல? அதே கூட்டணியில் இருக்க ராமதாஸை போய் தேடி போய் பார்க்குறவருக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல? அப்போ நான் சொன்ன கேம் எல்லாம் உங்களுக்கு புரியல. அன்புமணி அவர்களை போய் பார்த்தேன், ராமதாஸ் அன்புமணி போய் பார்க்குறாங்களா? ஏன் அந்த கேம் ஏன் நமக்கு புரியல? அப்போ நான் சொல்கிறது எல்லாமே கனெக்ட் பண்ணால் இதில் தான் வந்து முடியும். இதுதான் நடக்கும். இந்த 27 எம்எல்ஏக்களும் செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு கூடிய விரைவில் வரும்.
அன்னைக்கு ஒரு நிர்கதியாக நிற்பார். அதனால் இந்தியா கூட்டணி கழட்டி விடக்கூடாதுங்கிறதுல இவர் தெளிவாக நிற்கணும். ஒரு பக்கம் சின்னம்மா வந்து டைமை பார்த்துட்டு வெளியே பார்க்குறாங்க, விஜய் எந்த நேரமும் நம்மளையும் பார்க்க வருவாருன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை ஒரு முற்போக்கு வேஷம் தான், அவ்வளோதான். அதுக்காக இவர் வந்து போயிட்டுருக்காரு. அதனால தான் காலையில் என்டிஏ கூட்டணிகள் இல்லை அப்படின்னு ஒரு பதில். அதுவும் நீங்கள் இன்னும் நல்லா கவனிங்க, நம்ம சிவி சண்முகம் எப்படின்னு நமக்கு தெரியும். எங்க சின்னம்மா முதலமைச்சர் அப்படின்னாரு. சாயங்காலமே எடப்பாடி பன்னீர்செல்வமா யாருறாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆளு. அது இந்தியா முழுக்க வைரலான வீடியோ. ஓவர் நைட்டில் மாறின அமைச்சர்னு செய்தியை போட்டு உழைச்சி விட்டாங்க. அந்த மாதிரியான ஆளு உண்மையிலேயே நிதானமா பேசினாரா இல்ல எப்படி பேசினாருன்னு அவர்கிட்ட அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம கடந்த கால வரலாறு தானேங்க, அப்படி பார்த்த கட்சி தானேங்க, அதே நபர் தானேங்க. அதனால அதை அவர்கிட்ட கேட்கணும், சார் இந்த ஸ்டாண்டு உண்மை உறுதியா இருக்குமா இல்ல மாறுமா? ஏன்னா உங்க வாயில இருந்து மட்டும் நீங்க என்னென்ன சொல்லிட்டீங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா ஜெயலலிதா தான், நிரந்தர பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், நிரந்தர பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் தீபா தான், நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படின்னு எத்தனை பேரை மாத்திருக்கீங்க? அப்படி பார்த்தா கட்சியில் உள்ள பலருக்குமே அந்த குழப்பம் எல்லாமே இருந்திருக்கு. நடுவில் டிடிவி தினகரன் வேற இருக்குங்க. அதனால கேட்குறேன், அந்த நிலைப்பாடு எப்போ மாறும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். மாறிடாதுல இப்பயாவது உறுதியா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணி ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்காருன்னா, ஒன்று அவருக்கு அமைச்சரவை கிடைக்க போகுது, இல்லைன்னா அதிமுகவை அவர் கைப்பற்ற போறாரு. இல்லை ஷார்ட்டாக கேட்கணும், அதிமுக உடையுதா அப்போ உங்க பார்வையில்? உடஞ்சிருச்சு, நோ யூஸ், உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு கொரோடாவை அதிமுக சார்பாக நியமித்த கொரோடாவை தனி இவர் தான் கொரோடான்னு எல்லாரும் கையெழுத்து போட்டதை போய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி போய் சிவி சண்முகம் போய் அது பழசுங்க, இது புதுசுங்க, இதுதாங்க மெஜாரிட்டி எங்கிட்ட தான் இருக்கு, எந்த கொரோடாவை ஏற்றுக்கங்க அப்படின்னு இவர் தனியாக கொடுக்குறாரு. ரெண்டாவது கொரோடாவை மீறி செயல்பட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் இபிஎஸ் சொல்றாரு. நடவடிக்கை நீ தனியாக எடுத்துக்க, நாங்கள் தான் கட்சின்னு இவர் தனியாக போய் கொடுக்குறாரு. முடிஞ்சு, அவ்வளோதான். கிளியர் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு, இனிமே எதுவும் கிடையாது, அவ்வளோதான். அதிமுக உடஞ்சிருச்சு. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.